வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் வாமலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்கொண்டே துப்பாய் திருமேனி துன்பிக்கையான் உன் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கே யானை முகம் இருகொம்பும் மகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்பு நூல் அழகும் தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதி வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் விச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்திலே அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த என்றாயே அண்டர்கள் துயரம் தீராய் ஓத்தி மாநகரில் வந்து பிறந்தோ தண்டகாருணியம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாய்க்க கோதண்டம் கையில் ஏந்தோ பண்டரி போச்சும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போச்சு போச்சு சுந்தரி சவுந்தரி நிரந்தரி ஆமையா சோதியாய் நின்ற உமையே சுக்கிரவாரத்தினால் உன்னை தரிசிப்பவருக்கு அருள் புரிவாய் என் தாயே அத்திவரதன் தங்கை சக்தி சிவன் ரூபமதி அடியால் நான் சொல்ல திறமோ இந்த அழகான வடக்கு சுப்பிரமணியபுரமான நகரத்திலே புகழாக வந்த என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி ஆமையா அம்பிகையால் பிரம்மசக்தி பேச்சி அம்மா என கருள் புரிவாய் வச்சாத பொய்கை வடநாடு கண்டு மலை மேல்
உமாண்டடிதனை பணிந்தவள் அருள் தரும் ஆதியும் அந்தமுமான சம்போ ஐந்துகர தொந்தி தோனே சாமி ஐந்துகரமும் தொந்தி வாய சாமி யானை கிளையோனே அரணதிரு வேலவய தோனே ஐந்துகரமும் தொந்தி வாய சாமி அப்பளம் ஒரு பழம் முறுக்கணி அவள் பொறி கடலையும் முன்னாலே வந்த சம்போ அருளோடி வந்த பொருளே அப்பனே வேதமன்ற நீல சேகரந்தாலும் சாமி விடி மலர் சுவி மலர் அறிய வித்தலன்னை நற்சவன் நாயகா விரும்பினான் உனை பணிவேலவா அப்பனே புதலமெல்லாம் நாதரந்தி சாமி புகழவள் கலை மகள் அறியவே பொதி கண்ணீரைந்த நாயகா புகழ்ந்து நான் எப்போதும் உம்மை பாடுவேன் சாமி வள்ளியால் தினை புனத்தி சாமி வள்ளியால் தினை புனத்தி ஆவாய்த்த தினை மாவை உண்ட வாடி ஆறுமுகம் திருச்செந்தூர் திருமலை சுவாமி மாறுபாட சூரனை சாமி இஷ்டமுடன் ஹரி ராம உன் புகழை இஷ்டமுடன் ரகுராம
வச்ச வேச்சியம் புத்திரிக்கு வந்தருள் மூணு முகம் கொண்டவர் முப்புறத்தை ஆண்டவர் முக்களிய முப்புடாதி முன்னால் வந்தருள் புரி சந்தேன மாரியம்மா கற்காக்க வேணும் அம்மா அங்காள ஈஸ்வரியே அழகு நல்ல மாதா அடியாளுக்கு அருள் புரி எந்தாயனாகம் எனக்கருள வேணும் அம்மா அம்பிகைய நடைகொள் அடியாளுக்கு அருள் புரி சக்திய பகவதி கற்காக்க வேணும் அம்மா கலிக்கணாச்சி அம்பிகை கலிக்கணாச்சி அம்பிகை நாயகரை கருள வேணும் அம்மா ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலை மதலைக்கு நீ அருள் புரி சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி சிறுமிக்கு நீ அருள் புரி சிவன பெரி சுடலை சிறுமிக்கு நீ அருள் புரி ஆகர் குறிச்சி மாயாண்டி அடியாளுக்கு அருள் புரி ஆறு மங்களம் சுடலை அருள் புரிய வேணும் ஐயா உயிர்காட்டு சுடலை உள் மனமதில் அருள் புரி காண்டமர சுடலை கலை கருள வேணும் ஐயா ஆண்டவன் தான் பொன்பசா அருள் புரிய வேணும் வடக்கு சுப்பிரமணியபுரம் அதி வல்லமையில் குலவிருக்கும் தாயம்மா பிரம்மசக்தி தாயம்மா பிரம்மசக்தி எனக்கு தற்காக்க வேணும் தாயம்மா பிரம்மசக்தி நாம்
மாரியம்மா நாமம் மாரியம்மா பலவர் விதத்தொரு புத்தரி வீக்கே புதுர் நகரி வில்லி சைக்க வீகன விருத்தம் போட்ட ரத்தம் சொல்லு இவ்வுலகில் காதி வச்சு இவ்வுலகில் காதி வச்சு அண்ணாவி சைக்கிய சபை நிறைந்த தாய்மார்களே, எனது அருமை தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே,
வருங்கால மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே. அதாவது என்ன இந்த ஆறுமுகநேரிமா நன்னகரத்திலே இந்த நகரத்துல வடக்கு சுப்பிரமணியபுரம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்திலே நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பிரம்மசக்தி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம். அப்பேற்பட்ட இந்த அம்மாளுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்துல கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு அதற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கடைசி செவ்வாய் அன்னைக்கு அம்மாளுடைய ஆலயத்திலே கொடை விழா பெருமிழாவாகவே நடந்து வருகிறது. சிறப்பா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த கார்த்திகை திருவிழாவை முன்னிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் நாமளுக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்து உள்ளார்கள். அட்வான்ஸ் கொடுத்து வரவழைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நம்ம முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் எத்தனை பெரிய சாமியா இருந்தாலும் எத்தனை பெரிய கோவிலாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையைத்தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏன் சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு மட்டும் முதலாக பாடுகிறோம் தெரியுமா? என்ன காரணம்? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அவர் மட்டும்தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கும் வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படி? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஆணுக்கு பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் சகல தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? கோயிலுக்குள்ள வருமா? ஐயன் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. உள்ள வந்தது மாதிரி. அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க. சாமி பிறக்கலன்னா என்ன ஆகும்? திருச்செந்தூர் ரோட்ல பைபாஸ் ரோட்ல போய் நிக்கும். பைபாஸ்ல போய் நிக்குமா? அந்த வழியா ஓடிடும். சாமி அவுட்டர்ல வந்துட்டு அவுட்டர்ல வீட்டுக்கு போயிடும். அவன் சமயத்தில் திருச்செந்தூர் போனாலும் அவர் பிறந்தாத்தான் அவர் கோயிலுக்குள்ளே எடுத்து வைப்பாரு காலை. அவர் தான் வரணும். சரி. அதனால் சாஸ்தாவின் திரு கதைகளை நான்கே வார்த்தையில் சாஸ்திரத்துக்கு சுருக்க கூறி முடித்து விட்டு சக்தி உள்ள என் தாயாகப்பட்ட பிரம்மசக்தி அம்மன் திரு கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சங்குறை இருந்தாலும் சரீர குச்சங்குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்றறிவுக்கு எட்டியவாறு உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். ஒவ்வொரு புலவர்களுமே ஒவ்வொரு விதமாக பாடுவார்கள். ஒருவரை போலவே இன்னும் ஒருவர் பாட முடியாது. கச்சது கைமண் அளவு என்பார், கல்லாதது உலகளவு என்பார்கள். ஆகையினாலே உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி 6 பிள்ளை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை மண்டையிட்டு பளிர்னு அடிப்பீர்களோ, அத மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஒரு வேளை கோபம் வந்துச்சுன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வராது. ஏன்னா வரவேற்பே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு இல்லையா? அதனால அதாவது ஒரு கலைஞர்களுக்கு வந்து மக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு, பெரிய சொத்தை இந்த அன்பு மட்டும்தான். எதுக்கு அண்ணாச்சி மாதிரி எப்படி இருக்காங்களோ என்ன யாரு இருக்காங்களோ தெரியல, தெரியாத ஊருக்கு போறோமே அப்படியே பதறிக்கிட்டு வந்தோம். இங்க வந்து பயப்படவே தேவையில்லை. ஆனா இங்க வந்து பார்த்தவொடனே ரொம்ப தெளிச்சலாகி போச்சு எங்களுக்கு. அப்படியா? ஆமா, அதான் ஒரு அன்பு. பிறகு ஒரு கலைஞர்களுக்கு வந்து காசோ பணமோ பெருசு கிடையாது. மக்களுடைய அன்பும் அந்த கைத்தட்டுதலும் அந்த பாராட்டும் தான் பெரிய விஷயம். அந்த மதிப்பு இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்லாவே கிடைச்சது. ரொம்ப பிரமாதம். அத மாதிரி எல்லா இடத்துலயுமே எல்லா கலைஞர்களுக்குமே இந்த அன்பு கிடைக்கணும். இப்படி போற ஊரெல்லாம் இப்படி கொட்டு மேளத்தோடு வேட்டு வெடியோடு நம்மள வரவேற்றா கொஞ்சம் அன்பா தான் இருக்கும். பயம் இருக்காது உடம்புல. அப்படி இருந்த போதிலும் இந்த ஆறுமுக நெறியிலே பணியாற்றி வருகின்ற வேட்டு எப்படி வெடிச்சு மாப்ள பாரு பணியாற்றி வருகின்ற
ஐயா காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வில்லிசை சார்பாக சரி எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆமா அதுக்கப்புறமாக என்னாச்சு அதனால உங்க வீட்டு பிள்ளை தவறு செய்தால் ஆமையா அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ ஆமையா ஒருவேளை கோவம் வந்துச்சுன்னா எங்க தாத்தாவுக்கு 10 இட்லி கொடுத்து சரி 10 மணி நேரம் வச்சு அடிச்சாலும் வாங்குவாரு. அவர் பாட்டு தாங்குவாரு. சாப்பாட கொடுத்து அடிக்கணும், சும்மா அடிக்க கூடாது. தாத்தாட்ட 4 எலும்பு தான் இருக்கு. 4 எலும்பு இருக்கு. உடையாண்டி வேணும்னு சொன்னா பின்னாடி போணும். பின்னாடி 4 வெளுக்கு வெளுங்க. உடையாண்டி வேணுமா உனக்கு? எனக்கு வேண்டாம். உனக்கு பாட்டில் இருந்தா தானே நல்லா இருக்கும். அதானே கேட்டேன். அதாவது கனத்தால வேணும்னு சொன்னா பேக்ரவுண்ட்ல பாருங்க. ஆமா. ஒல்லியாளு அடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கே தெரியும் என்ன அடிக்க கூடாதுன்னு. முன்னால பாருங்க. அடிக்கக்கூடிய ஆள் தாங்கக்கூடிய ஆளை பார்த்து அடிப்பாங்க. அததான் பார்த்து அடிப்பாங்க. என்ன அடிச்சா துவால தான் போடலாம். துவாலனா தெரியுமா? ஆமா. பெரிய கிளட்டாட்ட உரிச்சு 4 எலும்ப கொண்டு போய் பெரிய நோயாளிகளுக்கு சரி அத வந்து நல்ல சாறு வச்சு கொடுத்தா உடனே தெளிவாயிருவாராம். அதுக்கு தான் துவாலன்னு பேரு. சரி. ஆன போதிலும் சரி 6 பிழை 100 குற்றங்கள். ஆமையா. அடியாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. பாதி மதி மான் மழுவோ ஆமையா. கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆமையா. ஆதி சிவன் முகமது கலிதமாகி ஆமையா. அச்சுதா என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொலினில் புனோல் இளங்க தோன்றி மேதினில் ஆமையா. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாக வந்து பிறந்த தரும ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக இலக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் திவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சாமி ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார். சாமி ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார். சாமி ஐயனார் ஆலக்குளத்து பூளை ஐயனார். ஆரியங்காவ் ஐயனார். சொரிமுத்து ஐயனார். சாமி ஐயனார் ஆதானமால ஐயனார் அலங்காரமுடையார் ஐயனார். சாமி ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தவாங்க சுவாமி பிறந்தாரே. என் சங்கடங்கள் தீர்த்திடவே என் சாஸ்தா பிறந்தாரே. ஐயர் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் தாய உங்களோட வாயால ஆத்தா ஒரு உலக போடுங்கம்மா. என் முக்கா முழு நேரம் நீங்க முதற்குலவ போடுங்கம்மா. இன்னும் ஒரு உலக இட்டவாய முச்சரிய குலவு போட்டாதான் சாமி வரும்.
சுரண்டையில போட்ட குலவை மாதிரி போடுவாங்க பாத்தியோ? சுரண்டையில நல்லா குலவு போட்டாங்க. அவங்களுக்கு போட தெரிஞ்சது போட்டாங்க. இங்கேயும் தாய்மார்கள் இருக்காங்க. அண்ணா இருக்கா பாரு. ஆனா குலவு ஓட தெரியாது. குலவு ஓட தெரியாது. இந்த இருக்காளே இந்த பிரம்மசக்தி அம்மா. ஆமா தாயி. அம்மா வரணும்னு சொன்னா என்ன என்னதான் வில்லுப்பாட்டு இருந்தாலும் மேலம் இருந்தாலும் குலவ சத்தம் தான் ஆத்தாளுக்கு உள்ளது. ஆமா ஆமா சரி. அதனால குலவு போட்டா தானே சாமி வருந்தாத்தா. ஆமா குலவு போட்டா தான் வரும். இப்போ உங்களுக்கு குலவு போட தெரியலையே. குலவு போட தெரியலையா? ஆமா. இருக்க பொம்பளை அத்தனை பேருக்கும் குலவு போட தெரியும். தெரியவே தெரியாது. அவங்களுக்கு கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதானே கேட்டேன். ஒரே ஒரு பாட்டி மட்டும் குலவு போட்டுச்சு. பல்லு கீழ விழுந்துட்டு. பல்லு கீழ விழுந்துட்டா? ஆமா கெட்டு பல்லு. நீ சும்மா இரு தாத்தா. அவங்க ஏற்கனவே வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ பல்லு கீழ விழுந்துட்டுங்க. இப்படி சொன்னீருடா. இப்ப குலவு போடுவாங்க பாரு. போடு. தாய போடுங்கம்மா ஒரு குலவ. நீங்க பொன்னான மணிக்குலவ. ஏ முக்கா முக்கா மூணு தேவா. முதற் குலவ போடுங்கம்மா. அவருக்கு பொன்னால பூநூலா. தாய பொன்பதித்த ராவடம்மா. ஏ வெள்ளியால பூநூலா. அவருக்கு வெண்கலத்தால் ஆழ்வடம்மா. ஏ தங்கத்தால பூநூலா. அவருக்கு தனி வயிற தாவடம்மா. குரப்பட ஐயங்காச்சி வேப்படையா. அத முன்படையா பின்படையா. தண்டியாலும் பெரும்படையா. ஆன புலி கூட்டத்தோடு ஐயன் பிறந்தாரே. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் ஐயனாகவே வந்து பிறந்ததினாலே அவர் அரிகர சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தரும ஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். தானாகிய பொன்னு வள்ளி கைலா. தானாகிய பொன்னு வள்ளி கைலா. ஐயா கைலாசத்தில்
அந்த பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர் திருநடனம் ஆடுவார் ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகையா வருவாள் மிருதங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி வருவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாச்சூடன் காலாகலன் காமாதை கண்ணன் கண்கண்ணன் திருநீகன் திகம்பரம் திரிசூலன் தில்லையம்பலம் என் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே குழுவிருந்து வருகின்றார் அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை ஆண்டவன் படைத்தார். எதற்காக படைத்தார்? நாமலை எல்லாம் ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார் தெரியுமா? எதற்காக? மண் உலகிலே இருக்கக்கூடிய மனிதர்களாகப்பட்ட நாமல் அனைவர்களும் ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவத்தை தெரிந்து கொள்வதற்காக அந்த சிவனாருடைய வடிவத்தில் இதோ அமர்ந்திருக்கின்றார்களே, நாமலை பெற்றெடுத்த தந்தையை ஆண்டவன் படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே, இந்த பிரம்மசக்தி அம்மா, இந்த அம்மானுடைய வடிவத்தில் நாமலை 10 மாதம் கருவிலே சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை ஆண்டவன் படைத்து சிவன் வடிவத்தில் ஆண்களையும் சக்தியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்தார். படைத்தால் மட்டும் போருமா? என்ன செய்ய வேண்டும்? படைத்த நாமளுக்கெல்லாம் ஆண்டவே என் சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயற்றை கொடுத்தாரா. ஒரு சான் வயறு, ஒரே ஒரு சான் வயறு. இந்த வயத்துக்கு தான், அந்த ஒரு சான் வயத்துக்கு உலகத்துல என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அடேங்கப்பா, ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, நகரம் விட்டு நகரம், தேசம் விட்டு தேசம், கடலையும் கடந்து போயாச்சு. ஏரோப்ளேன்ல போய் கூட வெளிநாட்டுல வேலை பார்த்து இந்த ஒரு சான் வயத்துக்கு சாப்பிட வேண்டியிருக்கு. அப்படியா? ஆமா, நீங்க எல்லாரும் ஒரு சான் வயிறு தானே அப்படின்னு சாதாரணமா சொல்லுதீங்க. சரி ஐயா, இந்த ஒரு சான் வயிற்றுல என்ன காலையில எந்திச்சோட 2 கிளாஸ் காப்பி, சரி, நைட் 8 நல்ல காலையில 8 மணிக்கு 10-15 இட்லி, சரி, நல்ல 1 மணிக்கு 2 வகை கூட்டோட 2 தட்டு சாப்பாடு, சரி, சாயந்தரம் 3 மணிக்கு காப்பி, நைட் 8 மணிக்கு சப்பாத்தி, 10-15 சப்பாத்தி. ஆமா, 3-15 சப்பாத்தி. எதை போட்டாலும் அத்து போது நம்ம நினைக்க ஒரு சான் வயிறுன்னு. நைட்ல 3 வயல் பழம் சாப்பிடணும். வயல் பழம் சாப்பிட்டா தான் விடியக்காலம் எந்திக்க முடியும். அதனால எதை போட்டாலும் ஒரு சான் வயிறுல அத்து போகுது. அதனால சாதாரண நினைக்க கூடாது ஒரு சான் வயிறு தான் அப்படின்னு. வயிறு தான் ஒரு சானே தவிர இந்த உலகத்தில் என்னென்ன பொருள் விளைகிறதோ அத்தனையும் இந்த வயிறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் அருவாக்குது. ஆமா, வயிறு தான் அருவாக்குது. அதுவும் போதாதுன்னு ஆடு மாடு கோழி வேற. ஆமா, மண்ணை தவிர மற்ற பூரா சாப்பிடுது. கரெக்டா சொல்லிட்டேன். மண்ணை தவிர இப்ப மத்தது எல்லாத்தையுமே மனிதர்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மண்ணையும் சாப்பிட மாட்டாங்கன்னு வரீங்களா? மண்ணையும் சாப்பிடுவாங்க. இனிமே வரக்கூடிய காலத்துல 6 மாசம் 3 மாசம் இருக்கும்போது மண்ணை பிடி சாப்பிடுறாங்கல்ல சின்ன வயசுல. ஆமா, மண்ணையும் சாப்பிட்டாச்சுன்னு. ஆமா, சரி. இனிமே வரக்கூடிய காலத்துல என்னய்யா, இன்னும் ஒரு 10-20 வருஷம் போயிடுதுன்னு வை, என்ன ஆகும்? நம்ம எல்லாரும் மாத்திரையை தான் சாப்பாட சாப்பிட போறோம்னு நினைக்கிறேன். ஒரு தேரத்துக்கு 2 மாத்திரை. வயிறு பசிக்காம இருக்க காலையில ஒரு மாத்திரை, ஆமா, மத்தியானம் ஒரு மாத்திரை, சாயங்காலம் ஒரு மாத்திரை. அதானே கேட்டேன். அப்படின்னு நம்ம மாத்திரையை தான் சாப்பிடக்கூடிய காலம் வரும். கொண்டு வந்துரும், காலம் கொண்டு வந்துரும். அதுதானே கேட்டேன். ஏன்னா வயக்காட்டை பூரா வீடாக்கிட்டாங்க. வயக்காடு எல்லாம் வீடா போச்சு. பூரா வீடாயிட்டாங்க. விளைய கூட விளை நிலம் பூரா எல்லாம் வீடு வாசல் ஆகி போச்சு. வீடு வாசல் ஆச்சு. அப்படிங்கும் போது எப்படி விளையும்? தாத்தா, நீ மெட்ராஸுக்கு போனியா?
மெட்ராஸுக்கு வடக்கு சென்னைக்கு தான் போனேன். மெட்ராஸுக்கு வடக்கு சென்னைக்கு போனியா? ஆமா. மெட்ராஸுக்கு போகலையா? போ. மெட்ராஸுக்கு நான் போகல. பரவாயில்ல. சென்னைக்கு போயிருக்கேன். சரி. மெட்ராஸ்ல இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வீடு வாசல் எல்லாம் தண்ணி. ஆமா. எதனால? எதனால? குளம் ஏரி எல்லாத்தையுமே நம்ம வீடாக்கிட்டோம். வீடாக்கிட்டோம். அதனால காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கு, மனிதர்களும் நம்ம மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு தான் இடத்துல வீட்டை கட்டினா அப்புறம் தண்ணி போற இடத்துல வீட்டை கட்டினா அப்புறம் என்ன செய்யும்? தண்ணி எங்க போவோம்? அதுக்கு தான் காவல்துறைகள் எல்லோரும் முன்கூட்டியே சொல்வாங்க. என்னய்யா? அதாவது கடலோர பகுதியில் இருக்கவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும். ஆமா. அப்படி என்று அலோவ் பண்ணுவாங்க. ஆமா. அப்போ ஆண்டவே நாமளுக்கெல்லாம் என் சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயத்தையும் கொடுத்து, சரி, அந்த ஒரு சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து ஆண்டவன் ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார், 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்று சொன்னா என்ன ஆசை எல்லாம்? என்ன ஆசை? மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இப்படி 3 ஆசைகளை கொடுத்து மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து ஈ, எறும்பு, யானை முதல் என்ன உண்ணா மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்து அதில் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணி பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 12 மணி நேரம். சரி. அப்போ 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள், ஒரு பொழுது. அப்போ பகலெல்லாம் ஆண்டவே நமக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவெல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய உறக்கத்தை, நித்திரையை ஆண்டவன் படைத்து இவ்வுலகத்து மக்களுக்கெல்லாம் பசின்னு ஒரு வயத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. அந்த வயத்துக்கு பட்டினி இல்லாமல் படி இலக்கணும்னு சொன்னா அது பகவானுடைய பொறுப்பு. ஆமா. மும்மூர்த்திகளுக்கு என்ன வேலை? படைத்தல், காத்தல், அழித்தல். ஆமா. சரி. அப்ப இந்த ஆண்டவனாகிய பகவான் காத்து ரட்சிக்கும் கடவுளாகிய சிவபெருமான் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் படி இழக்க வேண்டும் என்று அவர் எப்படி படி இழந்து வருகின்றார்? சாமி படைத்த சிவன் உலகம் எல்லாம், அவரை படைத்த சிவன் உலகம் எல்லாம் பட்டினியும் இல்லாமல் அவரை படி இழக்க வேணும் என்று ஈரேழு உலகம் எல்லாம் என்ன உண்ணாமலுக்கள் பகவானை இழக்க வேணும் என்று அவர் ஆதி சக்தி இடமதிலை சாமி இடமதில் அழகும்படி வாங்குவாரா, ஆண்டவன் அழகும்படி வாங்குவாரா. ஆதி சக்தி இடமதில் அவர நாளி நல்ல தினை எடுத்து, நாளி நல்ல தினை எடுத்து பகவான் ஆடி எங்கும் படி இழந்தார். அவரிய நல்ல தினை எடுத்து உலகமெல்லாம் படி இழந்தார். மரக்க நல்ல தினை எடுத்து மாநிலமும் படி இழந்தார். சாமியாலாக்கு தினை எடுத்து ஆண்டவன் பகவான் அவர் அகிலமெல்லாம் படி இழந்தார். எவ்வுயிரும் தப்பிடாமல் இறை இழந்து வாரார். எப்படி
சிவபெருமானுக்கு அந்த ஆண்டவன் எப்போது வருவார் என்று சொல்லி ஆதி கைலாசத்திலே ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதாதேவி இறைவனை எதிர்பார்த்து வழி மீது விழி வைத்து எதிர்பார்த்திருந்தாளாம். அவெல்லாம் பொம்பளையா? பிறகு என்ன? கட்டிய கணவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு சரி நம்ம வீட்டுக்காரர் எப்ப வருவாரு அப்படின்னு கட்டிய மனைவி எதிர்பார்த்து நிக்கணுமா? வீட்டை விட்டு வெளியே போறவங்க எப்படினாலும் வீட்டுக்கு தானே வரணும். வீட்டுக்கு தான் வரணும், ஒரு பக்கம் வரத்தான் செய்யணும். பிறகு உங்களை எப்படி எதிர்பார்த்து நிக்க? இருந்தாலும் கட்டிய மனைவி தேடி எதிர்பார்த்து நின்னான்னா காட்டாமல காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது சரி கட்டிய மனைவி முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏ தாத்தா, என்ன நீ சொல்லுவது ஒரு விதத்துல வாஸ்தவம் தான். அந்த காலம் ஆனா அப்புறம் அந்த ஆம்பளை அதிகாலை 5 மணிக்கு எழுந்திரித்து அந்த ஐயா தோல்ல ஒரு மம்பட்டியவும் தூக்கி போட்டு ஏயாமலை பெருமலை வீர சமத்த விக்ரமாதித்தனுக்கு ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பட்டு வாராம். அது பெருமலையில அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டை ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சான்னு வையி முதுகுல விழுந்திருக்கு மண்ணு. அந்த காலம் அப்படி மொங்கு மொங்குன்னு ஓங்கி பின்னால வெட்டி எறிவாரு. அப்ப முதுகுல விழத்தானே செய்யும் மண்ணு. ஆமா, அவர் ஒரு கோட்டை விதப்பாட்டையும் ஒத்தையிலே வரப்பு வெட்டி எரிஞ்சாருன்னா அவளுக்கு சம்பளம் எவ்வளவுங்க? எவ்வளவு? 1.25 ரூபா. என்ன ரொம்ப குறைவா தெரியுது? 1.25 ரூபான்னு அப்ப பெரிய துட்டு. என்ன அப்படி? இப்பமெல்லாம் துட்டுக்கு மதிப்பு கூடி போச்சு. அதானே கேட்டேன். அப்ப 1.25 ரூபா துட்டுன்னு சொன்னா மதிப்பு இப்ப இருக்க கணக்குப்படி பார்த்தா 1000 கணக்குல வரும். அந்த மதிப்புக்கு வச்சிருந்தாங்க அந்த துட்டை. அதான் அந்த காலத்துல பிள்ளைகிட்ட ஓட்ட முக்கா துட்டுன்னு ஒண்ணு கொடுத்து விடுவாங்க. ஆமா, அதுக்கு உப்பு புளி அதுக்கு மஞ்சள் மசாலா எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்களா அந்த ஓட்ட முக்கா துட்டை வச்சு. இப்ப வந்து பிள்ளைகிட்ட சரி 500 ரூபாய் தாளை பாருங்க தூக்கி அப்படியே ரேசா கொடுக்காங்க. அப்படி கொடுத்தாங்க. அன்னைக்கு கடைக்கு போயிட்டு வாப்ப 500 ரூபாய் தாளை கொடுக்காங்கன்னா என்ன நீங்க 10 ரூபாய்க்கு குறைஞ்சு பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்டை வாங்க முடியுதா? முடியாது, வாங்க முடியல. சரிதானே? விலைவாசி கூடி போச்சு. ஆமா, 10 ரூபாய் இல்லன்னு சொன்னா 500 ரூபாய் தான் தூக்கி கொடுக்கணும். வேற வழி இல்ல இல்ல. அத கொண்டு போய் மாட்டிட்டு கடைக்காரர் சில்லறையை கொடுத்து விடுவாரு. சரி, அதனால ஓட்டமுக்கா துட்டு அந்த காலம் இருந்துச்சு. அவன் நாமளா அண்ணா கைத்துல கொடுத்து போட்டுனேன். எதுக்கு? தொலைஞ்சிருமுனே அதுக்கு. அவன் தேவைப்பட்டா அவுத்து 4 துட்டு எடுத்து ஓட்டமுக்கா துட்டை வச்சு அப்ப கடையில எல்லாம் சரக்கு வாங்கியிருக்க. சரக்கு வாங்கியிருக்கோம்ல இப்ப உள்ள ஆள் நான் பார்த்தேன். ஆனா எங்க வீட்டுல உள்ள 43 உள்ள ஆள் நானு. அப்படியா? சரி, வயசு 78 80 வயசு ஆகுதுல. 100 வயசு ஆனேன் ஐயா. வயசுக்கும் அவர் வயசை நீ கூட்டி சொல்லாத அவருக்கு கோபம் வருதுல. கோபம் இல்ல, எத்தனை வயசு நானு வயசை கண்டு விசாரம் அவர் தான் எழுதினாரு. எங்க வீட்டுல இருக்க ஒரு ஆச்சி, அந்த ஆச்சி என்ன செய்தா தெரியுமா? அந்த ஓட்டமுக்கா துட்டை இந்த கேஸ் அடுப்பு இருக்கு பாரு, கேஸ் அடுப்பு. சரி, அதுக்கு ஒத்த பக்கம் கால் வந்து கொஞ்சம் கட்டையா இருக்கு. அந்த காலுக்கு இவ அண்டை கொடுத்து வச்சிருக்க இந்த ஓட்டமுக்கா துட்டை வச்சு. யாரு அந்த கிழவியா? பிறகு அவ சும்மா கிடக்க மாட்டா. இப்ப அதுக்கு தான் உபயோகப்படுது அந்த ஓட்டமுக்கா துட்டு. அதே தான் சொன்னேன். அப்போ அந்த 1.25 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து சரி அந்த ஐயா வீட்டுக்காரி கையில கொடுத்தா பெண்ணா பிறந்தவா என்னைவா புருஷன் வரங்குள்ள ஒரு சோறு கறிய பொங்கி ஒரு முட்டையை கிட்டைய அவிச்சு ஒரு வெண்ணெய் கிண்ணிய போட்டு அந்த ஐயா வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு எதிர்பார்ப்பாளாம். இப்படி சிரிச்சா அவர் வீட்டு பக்கமே வரமாட்டாரு. சிரிச்ச முகம் சீதேவின்னு சொன்னா பல் தெரியாம புன்னகை சிந்தி நிக்கணும், பார்க்கும்போது தெய்வ கடாட்சமா தெரியணும். அதுக்கு தான் பல்ல காட்ட மாட்டேன்னு சொன்னேன். எதுக்கு சிரிக்க மாட்டோம்னு சொன்னேன் தெரியுமா? இப்படி கிண்டல் பண்ணியோன்னு சொல்லி தான் சிரிக்காம இருந்தேன். அதாவது சிரிப்புல பல விதம் இருக்கலாம் தாத்தா. என்ன புன்னகை சிந்தி நிக்கணும்னு சொன்னா பெரியவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு சிரிச்ச முகம் சீதேவியா இருக்காளே அப்படின்னு. அதுக்குரிய முக லட்சணம் வேணும், ஒரு லட்சணம் இருக்கணும். நீ இப்படி சிரிச்சேன்னா என்னமா இருக்கு? என்கிட்ட லட்சணமும் இல்ல, அதுவும் இல்ல, இதுவும் இல்ல. நான் என்ன ஏட்டும்? அதனால நீ சிரிச்சது போதும். சரி போதும். அந்த அம்மா சிரிச்ச முகம் சீதேவியா நின்னு சரி ஏயா என்ன நீங்க வேலைக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுதோ? அவங்க தேரமாச்சு வாங்க என்ன அடுத்து உட்கார வேண்டாம், கொல்லப்புறத்துல வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போய் குளிங்க அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த ஐயாவை குளிக்க சொல்லி இந்த அம்மா போய் முதுகு தேய்ச்சி விடுவாளாம். இந்த அம்மா முதுகு தேய்ச்சி விட்டான்னா எப்படி இருக்கும்? காட்டுல ஆணையை தூக்கி செமந்த ஆம்பளைக்கு முதுகுல சின்ன பூனையை தூக்கி விட்டத மாதிரி உடம்புக்கு லேசா இருக்கும். அப்போ அந்த காலத்துல அந்த ஐயாவும் அப்படி வேலை பார்த்தாரு, வீட்டுக்கார அம்மாவும் அப்படி பணிவிடை செய்தா. இப்ப நீங்க பார்க்க வேலையும் அப்படி, போற போக்கம் அப்படி, வார வரத்தும் அப்படி.
அதனால மதிப்பில்ல. அதனால உங்களுக்கு மதிப்பில்ல. நீ வீட்டுல போய் உன் வீட்டுக்காரிய முதுகு தேய்க்க சொல்லு. ஆமா, முதுகு தேய்க்கத்தான் செய்வா. ஏ முண்டக்கண்ணா, என்ன நீ உழைப்புக்கு உனக்கு தேய்க்க வேண்டியதாம்ல. அதானே அமலே அப்படியே சொல்லுவே. கொச்சைக்கு எடுத்து போட்டிருக்கேன். நாளைக்கு பாத்ரூம்ல கார செவரு செவரு நல்லா வச்சு அதுல வந்து முதுகு போட்டு தேய். நம்ம போற போக்கு அப்படிதானே அண்ணாச்சி இருக்கு. அதாவது ஒரு வீட்டை விட்டு போகும்போது மாப்பிள்ளையா போறாரு. அப்பா வெள்ளை வேட்டி தான், வெள்ளை சட்டை தான், வெள்ளை துண்டு தான் தோல்ல. அந்த வெள்ளை சட்டையில 10 ரூபாய வச்சா 20 ரூபா மாதிரி தெரியும் பாத்துக்கோங்க. சட்டையினுடைய மதிப்பு, சட்டையோட மகிமை அப்படி. அந்த சட்டையும் போட்டுக்கிட்டு நெத்தி நிறைய பட்டை, அதுல செந்தூர போட்டு அழகா போவாரு. கழுத்துல ஒரு உத்தராட்ச கொட்டையும் போட்டுப்பாரு. பிறகு ஆனா வரும்போது அப்படியே வராரு. எப்படி சாயங்காலம் என்ன ஒரு 6-7 மணிக்கு வீட்டுக்கு வாராருன்னு சொன்னா வரும்போது எப்படி வராரு? எப்படி இந்த உடுத்திருந்தாரே இடுப்புல வேட்டி, இடுப்புல உடுத்திருந்த வேட்டி அவுத்து அந்த ஐயா எங்க வச்சிருக்காரு? எங்க தலையில தலப்பா கட்டியிருக்காரு. தலப்பா கட்டியிருக்காரு. வேட்டி அவுத்து தலையில தலப்பா கட்டியிருப்பாரு. அதானே மேல போட்டிருக்காரு மே சட்டை. சட்டை அந்த மே சட்டைய கலத்தி பக்கத்துக்குள்ள வச்சிருப்பாரு. ஒரு மதிப்பு தான். மதிப்பா? சட்டையை போட்டு வர என்னையா செய்யுது? ஆமா, சட்டையை போட்டு வரலாம் போட முடியல. தோல்ல போட்டிருக்காரு பாரு துண்டு. துண்டு அந்த துண்டை கலத்தி வடிவேலு மாதிரி கையில சுத்திக்கிட்டு தெருவுல நாளைக்கு வர சன்னியே வீட்டுக்கு இன்னைக்கே எடுத்துட்டு வந்துருவாரு. சண்டால போய எதுக்கு? 8 அடி ரோட்ட 16 அடி அளப்பாரு. சர்வே அளக்கலையோ? சர்வேர் சரியா அளக்கல. அதான் இவர் அளக்காது. அதனால உள்ள போன ஒரு அரைக்கம்பே அளந்துகிட்டு இருக்கான். அவன் நின்னு அளக்கான். பிறவே சரி. அப்ப வீட்டுக்காரி மதிப்பா வப்பாளா? மதிக்க மாட்டா. மதிக்க மாட்டா. கூட வீட்ல இருக்க மாட்டேன். என்ன இவியா? காலையில எங்கேயும் வேலைக்கு போயிருவேன். சரி. வேலைக்கு போய் 500 ரூபாய்க்கு வேலை பார்ப்பேன். நல்ல வேலை பார்த்துட்டு சரி பக்கத்துல ஒரு ஆள்கிட்ட 500 ரூபாய் கடன் கேட்பேன். சரி. மொத்தம் 1000 ரூபாய்க்கு நல்லா குடிச்சிட்டு வந்துருவேன். சரிதானே? அப்படி குடிச்சிட்டு வந்தோம்னா பொண்டாட்டி மதிப்பாளா? நீ எல்லாம் இருக்கணும் பாரு வீட்ல. பிறகு என் உடல் சோஸ் தான் எனக்கு பெருசு. ஆம்பளை நீங்க அப்படித்தானே நினைக்கிறீங்க. பொண்டாட்டி எப்படி போனானா பிள்ளை எப்படி போனா எனக்கு தேவை. நாளைக்கு கஞ்சி இல்லாம கறி சட்டி கையுமா அலைவ பாரு. அன்னைக்கு தெரியும் வீட்டுக்காரி அருமை என்னன்னு. கரெக்ட், அப்பதான் தெரியும். ஆனா பராசக்தியாகப்பட்டவா அப்படி இல்ல. இல்ல. ஆண்டவனும் படி இழந்து வந்தார். பார்வதா தேவியும் பகவானை அழைத்து ஆண்டவனுக்கு பணிவிடைகளை செய்ய வேணும் என்று கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுப்பார். இழைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுப்பார். இறையளந்த ஈசனுக்கு இளைப்பாரி, கலைத்து வந்த பகவானுக்கு கலைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாகவே இப்படி குலவிருந்து வருகிறார்கள். அவன் ஒண்ணுங்களே ஒண்ணுமென்று உபசரித்தா பார்வதி. அருந்துங்களே அருந்துமென்று ஆதிசக்தி உபசரித்தா. அந்த ஆதிசக்தி உபசரித்தா. அருந்துங்களே அருந்தும் என்று ஆதிசக்தி உபசரித்தார். உண்ணுங்களே உண்ணும் என்று உமா பார்வதி உபசரித்து பகவானோடு பார்வதா தேவியும் இப்படி கொழுவிருந்து